மாநாட பார்த்துட்டாங்க. இங்கே சம்பிச்சு போயிடுச்சு. இன்னைக்கு திருச்சி என்ன நிலைமைக்கு ஆகும்னு யாருக்குமே என்னன்னு எப்படின்னு தெரியாது. எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சி வரையும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. வெளியே வாங்கன்றாங்க. என் தலைவன் வெளியே வந்தால் 25 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு தான் டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இன்னைக்கு என் தலைவர் வந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுவாப்புல. திருச்சி 2ஆக போகுது. பெண்களுக்கு முக்கியமான எப்பயுமே பாதுகாப்புக்காண்டி அவர் ஐடியா பண்ணிருக்காப்புல. அதுதான் எங்களை ஆட்சியோட மெயின் ஐடியாவே. அவர் எப்படின்னா சிஎம் சீட்டில் உட்கார வச்சிருவோம். நான் சொல்கிறேன், பிரம்மாண்டமான ஒரு எப்படி எம்ஜிஆர் ஜெயிச்சாப்புல அதே மாதிரி என் தலைவன் இன்னைக்கு ஜெயிப்பான். அதே மாதிரி இங்கே தமிழ்நாடு வேற மாதிரி மாறும். இங்கே நடக்கிற கஞ்சா கிஞ்சா எல்லா பிரச்சனையுமே எல்லாமே முடியும். எப்படி எம்ஜிஆர் படத்திலே ஜெயிச்சாப்புல எங்கால் நின்றுக்கிட்டே ஜெயிப்பாப்புல. அதுதான் இன்னைக்கு சரித்திரம். சரிங்களா? இந்த 2026ல் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற கட்சியாக தான் எங்கள் கட்சிக்கு இருக்கும். 2026 ஆட்சி எங்கள் ஆட்சி தான். ஒன்று டிவிகேவா இல்லை டிஎம்கேவா ரெண்டு மட்டும் தான் எங்களுக்கு வந்து உறுதியாக வந்து இருக்கு போட்டியே. இந்த சீமானு இதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு வந்து. சரிங்களா? ரெண்டாவது, நீங்கள் தளபதி வெளியே வரலன்றீங்க. வெளியே வந்தால் 23 கண்டிஷன் போடுறீங்க. ஒன்று வந்தால் ஏன் வரலன்னு வந்தாருன்னு கேட்குறீங்க, வரலன்னா ஏன் வரலன்னு கேட்குறீங்க. அப்போ வந்தால் எதுக்கு மட்டும் இத்தனை கண்டிஷன் ஏன் போடுறீங்க? ஏன் பயமா? திருச்சி கோட்டை நேரு கோட்டைன்னு சொல்றீங்கல்ல, இனிமேல் அந்த இதே கிடையாது. ஒன்லி தளபதி கோட்டை மட்டும்தான் தமிழ்நாடு. திருச்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. டிஎம்கே கோட்டை ஒன்லி தமிழ்நாடு கோட்டை வந்து தளபதி கோட்டை மட்டும்தான். 2024 ஆட்சி அமைக்கிறதுல உறுதி உறுதி உறுதி.